வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு பார்த்தேன். ஒரு குருஜி பேசிட்டு இருந்தார். அதில் அவர் என்ன சொன்னார்னா, நீயாக இரு, மற்றவங்களுக்காக உன்னை மாற்றிக்காதே. நீ போகிற பாதை நேர்மையாக இருந்தால் அதே பாதையில் போ. நீ மற்றவங்களுக்காக உன்னை நீ மாற்றிட்டானா அப்புறம் நீயா இருக்க மாட்ட, மற்றவங்களுடைய பிம்பமாக தான் இருப்ப அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப வாஸ்தவமான பேச்சு. இதை பதிவை பார்த்தோன்னே எனக்கு நான் படித்த ஒரு பழைய கதை ஒன்று ஞாபகம் வந்தது. அதாவது ஒரு ஊரில் ஒரு சாமானியன் இருந்தான். அவன் கடவுளை நினச்சி அப்படியே தியானத்தில் இருந்தான். அவனுடைய பக்தியை பார்த்தோன்னே கடவுளும் அவர் முன்னாடி வந்தார். வந்து, பக்தா உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிங்கிறார். ஆனால் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டான். அவன் கேட்டது என்னென்னா, மற்றவங்க மனசை நான் புரிஞ்சிக்கக்கூடிய சக்தியை எனக்கு கொடு அப்படின்னா. கடவுளும் பார்த்தார், சரி அவ்வளோதானே எடுத்துக்கோ. இந்த நிமிஷத்துலேருந்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்க மனசில் உன் எதிரில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மனசில் என்ன ஓடுறது அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியும். இந்த சக்தியை உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுறாரு. இவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். அவன் உடனே வந்து மற்றவங்க கூட பழக பார்க்கணும். மற்றவங்க கூட பேசும்போதே அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியாது. முதல்ல சில நாட்களுக்கு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா, இப்படி ஒரு சக்தி நம்மகிட்ட இருக்கு, ரொம்ப பெருமையாக கூட இருக்கு. இப்படியே ஒரு மாதம் போகிறது. ஒரு மாதம் போனோன்னா மறுபடியும் அவன் வந்து தியானத்துக்கு வரான். தியானத்துக்கு வந்து கடவுளை நினச்சி தியானம் பண்ணுறான். கடவுள் மறுபடியும் வர்றார். இப்போ என்னப்பா, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு எதுவும் வேண்டாம், ஏற்கனவே நீ எனக்கு கொடுத்துருக்கியே அதை திருப்பி எடுத்துக்கோங்கிறான். கடவுள் கேட்குறாரு, என்ன சொல்கிற நீ அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு ஒரு சக்தி கொடுத்தியே, மற்றவங்க மனசை நான் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற சக்தியை கொடுத்தியே, அந்த சக்தி எனக்கு வேண்டாம், அதை திருப்பி எடுத்துக்கோங்கிறான். கடவுள் ஏன்னு கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், ரொம்ப விபரீதமாக இருக்குது. ஏன்னா மக்கள் எல்லாருமே அவங்க வாயால் பேசுறது ஒன்று, ஆனால் மனசில் அதுக்கு நேர் எதிர்மாறாக தான் நினச்சிக்கிறாங்க. அதுவும் என்னை பற்றி தப்பாக நினச்சிக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கும் போது எனக்கு என்னால் தாங்க முடியல, என் மனசு கேட்கல, அதனால் இதை வேண்டாம், இது ரொம்ப டார்ச்சராக இருக்குது, அதனால் மறுபடியும் இந்த சக்தியை நீயே எடுத்துக்கோ, எனக்கு இந்த வரம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கடவுள் சிரிக்கிறார். சிரிச்சுட்டு, சரி நீ விருப்பப்படுற, நான் அதை மறுபடியும் எடுத்துக்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை, இதோ இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரத்துக்கு கீழே நீ படுத்துக்க, கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி படுத்துக்க, என்ன நடக்கிறதுன்னு பாரு, அதுக்கப்புறம் நான் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறார். சரி கடவுள் சொல்லிட்டாரு. என்ன அவனும் அந்த மரத்துக்கு கீழே படுத்துக்கிறான். படுத்துட்டு கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருக்கான், தூங்குற மாதிரி இருக்கான். அப்போ அங்கே ஒரு குடிகாரம் வரான். குடிகாரம் வந்து அவன் படுத்துட்டு இருக்கிறத பார்த்து, அட பாவி, இப்படி கண்டபடி சரக்கு அடிச்சுட்டு மப்பில் படுத்துட்டு இருக்கான் பாரு, சரியான குடிகாரம் இவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்தது அங்கே ஒரு திருடன் வரான். திருடன் வந்து இவனை பார்த்துட்டு, டேய் என்னடா ராத்திரி பூராவும் திருடி கொள்ளை அடிச்சுட்டு இப்போ அசதியாக படுத்து தூங்குறியா, தூங்கு, மறுபடியும் ராத்திரி கொள்ளை அடிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டே போயிடுறான். அடுத்ததான் ஒரு நோயாளி வரான். நோயாளி வந்து இவனை பார்த்தோன்னா அப்படியே சுருண்டு போய் படுத்துட்டு இருக்கானே, ஒருவேளை இவனுக்கு ஏதாவது வியாதி இருக்குமா, இல்லை இப்படி இவன் சுருண்டு படுத்துருக்கிறது பார்த்தா ஒருவேளை வயத்த வலியாக கூட இருக்கலாம், பாவம் ரொம்ப கஷ்டப்படுறானே, அவஸ்தப்படுறானே, இவன் சீக்கிரம் குணமாகணும் அப்படின்னு நினச்சிட்டே போயிடுறான். அடுத்ததாக ஒரு ஞானி வர்றார், ஒரு துறவி. அந்த துறவி இவனை பார்த்த உடனே, ஆஹா இவன் முற்றிலும் துறந்த ஞானி போல் இருக்கு, அதனால்தான் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டே போயிடுறாரு. இப்போ கடவுள் மறுபடியும் வர்றார். கடவுள் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, ஏப்பா இப்போ 4 பேர் வந்தாங்க, 4 பேரும் என்னென்ன நினச்சாங்கன்னு நீ புரிஞ்சுட்டல, ஆமாம் எல்லாம் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு பார்த்தியா, நீ ஒத்தந்தான். ஆனால் 4 பேர் உன்னை பற்றி 4 விதமாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுவும் எப்படி, அவங்க எண்ணோட்டம் எப்படி இருந்ததோ அதன்படி தான் உன்னை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இதில் நீ வந்து அப்படியே தான் இருக்க, நீ என்னவா இருக்கியோ அதே தான் இருக்க, ஆனால் அவங்க கண்ணோட்டத்தை தான் மாறுபடுற. அதனால் அதை பற்றி நீ கவலையே படக்கூடாது. ஏன்னா மற்றவங்க அவங்க கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. ஆனால் நீ நேர்மையான பாதையில் போகிறதா இருந்தானா கண்டிப்பாக அதே பாதையில் கண்டினியூ பண்ணணும். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கிறத பற்றி நீ கவலையே படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணமும் சொல்கிறார். அதாவது கூரையில் இருக்கிற பள்ளியை பார்த்து நாம் நினைக்கலாம், மனுஷங்க நினைக்கலாம், இவ்வளோ அழகாக ஒரு வீட்டை கட்டியிருக்கோம், தரையை கட்டியிருக்கோம், இவ்வளோ ஃபர்னிச்சர்ஸ்லாம் போட்டிருக்கோம், ஆனால் இந்த பள்ளியோட தலையெழுத்தை பார்த்தியா, கூரையில் போய் அப்படியும் தலைகீழாக தொங்கின்னு இருக்குது, அதோட தலையெழுத்து அதுன்னு நாம் நினைப்போம். ஆனால் அதே அந்த பள்ளிக்கிட்ட கேட்டு பாருங்க, அது சொல்லும். மனுஷன் இவ்வளோ அழகான ஒரு கூரை இருக்குது, இவ்வளோ விஸ்தாரமாக இருக்குது, இதை எல்லாம் விட்டுட்டு
இப்படி கீழே தரையில இவ்வளவு சாமான்களுக்கு நடுவில் கிராம்டா இருக்கானே, அவன் தலையெழுத்து அப்படின்னு அது நினைக்குமா. ஆக ஒரே விஷயம்தான், எண்ணங்கள் மாறுபடுறது. இப்படிதாங்க நம்மளை பற்றி மற்றவங்க பலவிதமாக தான் பேசுவாங்க, அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. அப்படி கவலைப்பட்டிருந்தா நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. சரிதானே? மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது உங்கள் SL நானு. வணக்கம்.